சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுமா இல்ல 2 கோர்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுமான்னு கேக்குறீங்க. எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜ்ல வேணா உங்களால கொடுக்க. இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா என்ன சார் நடக்கும், இதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் ப்ராசஸ் பண்ணுங்கிறதெல்லாம் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அது எப்படி சார் ஒரு மாணவன் தெரியாம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவானா? கட்டாயம் பண்ணுவாங்க. மிஸ்டேக்ஸ் நிறைய நடக்கும். ப்ரௌசிங் சென்டர்ல போய் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு காலேஜ்ல போய் கொடுப்பாங்க, இல்லைனா நாங்கள் ஏதாவது கன்சல்டன்சி நாங்க பண்ணி தரோம், ஸ்காலர்ஷிப் வாங்கி தரோம், ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு யாராவது ஒரு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜாயின் கொடுத்த மாணவர்கள் கிடைச்ச சீட்டு பிஎஸ்சியில் மெக்கானிக்கல் கிடைச்சிருக்கு எனக்கு ஓகேங்கிற மாணவர்கள் என்ன பண்ணலாம்? இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் ரொம்ப மனநிறைவோட சார் நான் எதிர்பார்த்த சீட் எதிர்பார்த்த காலேஜில் கிடைச்சிச்சு. செகண்ட் ஆப்ஷனா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அதாவது எனக்கு கிடைச்ச பிஎஸ்சியில் மெக்கானிக்கல் ஓகே, பட் இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட 17 ஆப்ஷன்ஸ் இதுக்கு மேல இருக்கிறதுல ஏதாவது ஒரு சீட் கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றீங்க அப்படின்னா எங்கிட்ட 2 சீட் இருக்குமா சார்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. அதாவது உங்களுக்கு அப்வர்ட் மூமெண்ட்ல ஒரு சீட்டு மாறிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி கிடைச்ச சீட்டை திருப்பி தர மாட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனாலிஸ்ட். 2025 வருஷம் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா காலேஜ் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கவுன்சிலிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டா சொல்லப்படுற சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை வந்து டிஎன்ஏ சைட்ல நம்ம கொடுப்பாங்க. அந்த ஒரு சீட்டை எடுத்துக்கிறதும் அது வேணான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆகுதோ இல்ல அந்த சீட் எனக்கு ஓகே பட் இருந்தாலும் அப்போர்ட் மூமெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல கொடுக்க வேண்டியதா இருக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் அனைத்து மாணவர்களும் இந்த ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுல நிறைய மாணவர்கள் தவறுகள் செய்வாங்க. இந்த வீடியோல வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் சாய்ஸ் ஃபில்லிங், ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா மாணவர்களும் அவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை ஒன்னா ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. நாமளுமே உங்களுக்கு டாப் 20, 30, 50, 17 சொல்லிட்டு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கோ அதுக்கான லிஸ்ட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்க எல்லாம் என்ன சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து நீங்க ஆன்லைன்ல வெப்சைட்ல டிஎன்இஏல போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 3 நாள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கான டைம் கொடுப்பாங்க. அது பண்ணி முடிச்ச 4வது நாள் 5வது நாள் சொல்லிட்டு இந்த 2 நாள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது தற்காலிகமான சீட்டு. இந்த தற்காலிகமான சீட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடையாது. நீங்க கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் இந்த சீட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். இந்த கன்ஃபார்ம் பண்றதுக்கான அந்த 2 நாள்ல 5 ஆப்ஷன்ஸை டிஎன்ஏல இருந்து கொடுக்குறாங்க. அது என்னென்ன 5 ஆப்ஷன்ஸ், அந்த 5 ஆப்ஷனை நம்ம எப்படி கையாள்ந்தா இன்னுமே பெட்டரான சீட் நமக்கு அலாட் ஆக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இது ஒன் ஆஃப் த லைஃப் சேஞ்சிங் டிசிஷனா கூட இருக்கலாங்க. நிறைய மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கிடைச்ச சீட்டு போதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துப்பாங்க. ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, எனக்கு இந்த சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் நிறைய காலேஜஸ் கொடுத்துருக்கேன், அதுல இன்னுமே பெட்டரான காலேஜஸ் கிடைச்சாலும் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா பிளான் பண்ணுவாங்க. இந்த 2 விஷயத்திலும் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா சொல்ல போறோம். சாய்ஸ் ஃபில்லிங்னா இன்னும் தெரியாது சார் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட்டோட இருக்கீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி ஆல்ரெடி நான் ஒரு தெளிவான வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் சாய்ஸ் ஃபில்லிங் டிஎன்இஏ 2025 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பத்தி பார்த்தலாம். ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட லைஃப் சேஞ்சிங் டிசிஷன். ஸோ இதுல 5 ஆப்ஷன்ஸை டிஎன்இஏ நமக்கு கொடுக்குறாங்க. இந்த 5 ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின். அதாவது டிஎன்இஏ சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க வந்து 100 கல்லூரிகளோ 200 கல்லூரியோ இல்ல 440 கல்லூரிகளும் நீங்க போட முடியும். உங்களுக்கு எண்ணற்ற சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு டிஎன்ஏ அலோவ் பண்றாங்க. இந்த எண்ணற்ற சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுமா இல்ல 2 கோர்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுமான்னு கேக்குறீங்க. எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜ்ல வேணா உங்களால கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல பிஎஸ்டி காலேஜ்ல 19 கோர்சஸ் இருக்குன்னா 19 சாய்ஸஸ் அந்த காலேஜ்ல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இதுல கம்யூனிட்டி ரிசர்வேஷனால உங்களுக்கு வந்து ஏதாவது இடையூறு வருமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இடையூறும் கிடையாது. உங்களோட கட் ஆஃப் மார்க் என்ன வருதோ அது சம்பந்தமா உங்களை ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. 180க்கு மேல கட் ஆஃப் மார்க் வச்சிருக்க மாணவர்களை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூப்பிடுவாங்க. அவங்க எல்லாமே இப்ப இருந்து சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்ல நீங்க 400 காலேஜும் போடலாம். ஒரு காலேஜுக்கு 10 சாய்ஸ்னு சொல்லிட்டு 4000 சாய்ஸுமே நீங்க ஃபில் பண்ணலாம். அப்படி 4000 சாய்ஸஸை ஃபில் பண்ணாலுமே அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரே ஒரு சீட் மட்டும் தான் ஒதுக்கீடு செய்வாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்டி காலேஜ்ல உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட் அலாட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீட் அலாட் ஆகும். 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆயிரும் டே 1. செகண்ட் டே, தேர்ட் டே ஈவினிங் வந்து 5 மணியோட சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிடும். முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த நாள் டே 4 மார்னிங் 10 AM உங்களுக்கு பிஎஸ்டி காலேஜ்ல நீங்க 4000 சாய்ஸஸ் ஃபில் பண்ணீங்க. உங்க மார்க்குக்கு நீங்க கொடுத்த ஆப்ஷன்ஸ்ல 18வது சாய்ஸா இருந்த
பிஎஸ்சி டெக்ல மெக்கானிக்கல் அலாட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுப்பாங்க. இது ஒரு உதாரணம் மட்டுமே. இந்த மாதிரி இருக்குன்னா ஒருவேளை உங்களுக்கு 18th சாய்ஸ்ல மெக்கானிக்கல் அலாட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா உங்களுக்கு மெக்கானிக்கல் சீட் பிஎஸ்சியில ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த ஒரே சீட் அந்த ஒரே காலேஜ்ல கிடைச்சது எனக்கு ஓகே நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயினை நீங்க கொடுக்கலாம். இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா என்ன சார் நடக்கும், இதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் ப்ராசஸ் பண்ணுங்கிறதெல்லாம் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன், வீடியோவை ஃபுல்லா பாருங்க. செகண்ட் ஆப்ஷனா உங்களுக்கு என்ன காட்டுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 18வது ஆப்ஷன்ல ஒரு சீட் கிடைச்சிருக்கு, இது ஓகே. பட் இருந்தாலும் சார் எனக்கு இதுக்கு மேல 17 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். பிஎஸ்சிலே வந்து பார்த்தா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ட்ரிபிள் இ, அந்த சிஎஸ்சி, ஐடி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்கேன் சார். எனக்கு அதுல ஏதாவது சீட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்களால கேட்கவும் முடியும். அதுதான் ரெண்டாவது ஆப்ஷன். கிடைச்ச சீட்டு ஓகே, பட் என்னை விட கட் ஆஃப் மார்க் அதிகமா வச்சு மேல கொடுத்துருக்க சாய்ஸஸ்ல சேர்ந்த மாணவர்கள் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா அதை எனக்கு கொடுப்பீங்களான்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம காத்துக்கிட்டு இருக்க விஷயம் தான் ஆப்ஷன் 2. தேர்ட் ஆப்ஷன், அதாவது நமக்கு கிடைச்ச சீட்டு பிடிக்கல. இப்போ நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் படிக்க விருப்பம் இல்லாமையே தெரியாம கொடுத்துருவாங்க. இந்த தேர்ட் ஆப்ஷன்ல இருந்து கீழே கொடுக்கப்படுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாணவர்களுக்கானது. ஸோ அதனால தான் சொல்றேன், சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லாருமே மிஸ்டேக் எல்லாம் பண்ணுங்க. தேர்ட் ஆப்ஷன் போயிட்டாலே உங்களுக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் ரெடி ஆயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ பாதகங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட். எனக்கு கிடைச்ச மெக்கானிக்கல் வேண்டாம், நான் தெரியாம கொடுத்துட்டு எங்க அப்பா வற்புறுத்தினாரு, எங்க அண்ணா வற்புறுத்தினாங்க, அதனால கொடுத்துட்டேன். ஆனா இப்போ எனக்கு மெக்கானிக்கல் படிக்க விருப்பமே இல்லை, நான் அலாட் ஆகாது நினைச்சேங்க, அது அலாட் ஆயிடுச்சுங்க, எனக்கு அந்த சீட்டு வேணாம்னு நினைக்கிற மாணவர்கள் என்ன பண்ணும், அதாவது எனக்கு 18வது சாய்ஸா கொடுக்கப்பட்ட மெக்கானிக்கல் சீட் எனக்கு வேணாம், பட் அதுக்கு மேல இருக்க 17 சாய்ஸஸ்ல எது கிடைச்சாலும் நான் எடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்க கட் ஆஃப்க்கு அந்த 17 சாய்ஸஸ்லயும் சீட் இல்லை அப்படின்னா யோசிக்காம நான் அடுத்த ரவுண்டு போயிட்டு என்னை விட கம்மியான கட் ஆஃப் மார்க் இருக்கிற மாணவர்கள் என்னெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறாங்களோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணி பிஎஸ்சி கிடைக்கட்டும் பரவாயில்ல, அது கீழே இருக்கிற காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியை நான் எடுத்துக்க தயார். இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு மட்டுமே இந்த தேர்ட் ஆப்ஷனை கொடுக்கணும். இந்த தேர்ட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க நல்ல நேரம் மேல யாராவது உங்களை விட ஹை கட் ஆஃப் இருக்கிற மாணவர்கள் கிடைச்ச சீட்டை வேணான்னு சொல்லிட்டு போனா, நீங்க கொடுக்கப்பட்ட 17 சாய்ஸஸ்ல சேர்ந்த யாராவது ஒரு மாணவர்கள் வேணான்னு சொல்லிட்டு போனா மட்டுமே உங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு சீட் அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை சார் யாருமே போகாம கிடைச்சவங்க எல்லாம் சீட்டு ஓகேன்னு சேர்ந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சீட் அலாட் ஆகாம அடுத்த ரவுண்ட் போயிடும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க பாத்துக்கோங்க, டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் மூவ் அப்வர்ட். எனக்கு மூவ் அப்வர்டா கொடுங்க, வேற ஏதாவது மேல இருந்தா கொடுங்க. இஃப் அலாட்டட் ஐ வில் சூஸ் ஆர் எல்ஸ். அதாவது எனக்கு கிடைச்சதுன்னா நான் எடுத்துக்கிறேன். பிஎஸ்சியில் வந்து எனக்கு ட்ரிபிள் இ கிடைச்சாலும் எடுத்துக்கிறேன். ஒருவேளை யாருமே வேணான்னு சொல்லிட்டு போகாம எல்லாருமே கிடைச்ச சீட்டை சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு கிடைக்காது இல்லையா, கிடைச்சதையும் நான் வேணான்னு எல்லாம் சொல்றேன். அப்போ ஐ வில் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இது வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே இருக்கும். தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த ரவுண்டு இருக்காதுங்கிறதுனால அந்த ஆப்ஷனே இருக்காதுங்க. அடுத்ததா நாலாவது டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அதாவது நான் கொடுக்கப்பட்ட சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே தப்பு. இப்போ உதாரணத்துக்கு இதே வச்சுக்கலாமே, பிஎஸ்சியில் மெக்கானிக்கல் கிடைச்சிருக்கு, 18வது சாய்ஸ்ல கிடைச்சிருக்கு. மேலே கொடுக்கப்பட்ட 17 சாய்ஸஸும் வேற வேற கல்லூரிகள், சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. பிஎஸ்சி விட ரொம்ப போரான காலேஜஸ்லாம் தெரியாம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன். அது எப்படி சார் ஒரு மாணவன் தெரியாம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவானா? கட்டாயம் பண்ணுவாங்க. மிஸ்டேக்ஸ் நிறைய நடக்கும். ப்ரௌசிங் சென்டர்ல போய் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு காலேஜில் போய் கொடுப்பாங்க, இல்லைனா நான் ஏதாவது கன்சல்டன்சி நாங்கள் பண்ணி தரோம், ஸ்காலர்ஷிப் வாங்கி தரோம், ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு யாராவது ஒரு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துறாதீங்க. அப்படி கொடுத்துட்டா அவங்க மிஸ்டேக்கா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டா மேலே கொடுக்கப்பட்ட சாய்ஸஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கலங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதாக வரும். ஃபைனலி எனக்கு கவுன்சிங்கே வேணாம் சார், நான் சும்மா வந்தேன் சார், எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் கிடைச்சிச்சு, எனக்கு கவுன்சிலிங் போகவே விருப்பம் இல்லை, நான் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஏதாவது சேர்ந்துட்டேன், நான் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் சும்மா போட்டு பார்க்கலாமேன்னு போட்டு பார்த்தேன், என் மார்க்குக்கு என்ன கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுனால தான் கொடுத்தேன்னு சொல்கிற மாணவர்களுக்கு 5th சாய்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் ரெடி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணுங்கிறத இந்த ஸ்லைடில் பார்த்துடலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த மாணவர்கள் கிடைச்ச சீட்டு பிஎஸ்சியில் மெக்கானிக்கல் கிடைச்சிருக்கு எனக்கு ஓகேங்கிற மாணவர்கள் என்ன பண்ணலாம்? இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் ரொம்ப மனநிறைவோட, சார் நான் எதிர்பார்த்த சீட் எதிர்பார்த்த காலேஜில் கிடைச்சிச்சு சார், எஸ்எஸ்என்ல சிஎஸ்சி தான் சார் எதிர்பார்த்தேன், என் நல்ல நேரம் என் கட் ஆஃப்க்கு சிஎஸ்சியே கிடைச்சிருச்சு சார், இதுக்கு மேலே சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ்லாம் கொடுத்துருக்கேன் சார், பட் அது எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு இதுவே போதும்னு நினைக்கிற மாணவர்கள் என்ன பண்ணணும், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கணும். அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வில் பி அலாட்டட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அதாவது உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் லெட்டரை இந்த 5 சாய்ஸை சூஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் சைடில் 2 நாள் தராங்க. இந்த 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணணும். சார் எதுவுமே கொடுக்காம விட்டுட்டா, 5 ஆப்ஷனுமே கொடுக்காம விட்டுட்டா, நான் மறந்துட்டா, ஊருக்கு போயிட்டா, ஒண்ணுமே பண்ண முடியாது.
கிடைச்ச சீட்டு கேன்சல் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ரவுண்டுக்கு போயிருவீங்க. ஸோ ஏதாவது ஒரு 5 ஆப்ஷன்ல ஒன்றை நீங்க கிளிக் பண்ணியே ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 2 நாள் கழிச்சு 3வது நாள், அது மெயின் 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கு, 2 நாள் வந்து உங்களுக்கு இந்த 5 ஆப்ஷன் ஏதாவது நான் சூஸ் பண்ண டைம் கொடுக்குறாங்க. அப்போ 5 நாள் கழிச்சு 6வது நாள் காலையில 10 மணிக்கு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இந்த சீட் அலாட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு சில டாக்குமெண்ட்ஸை கொண்டு போக சொல்லுவாங்க. அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களோட ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், 12th டிசி அண்ட் தென் அந்த காலேஜோட ஃபீஸுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வித்தின் 7 days, அதாவது 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. யூஸ்வலி 5 நாள் கொடுப்பாங்க. அப்படி அந்த 5 நாளுக்குள்ள அந்த காலேஜில் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி ரிப்போர்ட் பண்ணல, அதாவது உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் காலேஜோட ஃபீஸையும் கொண்டு போய் கட்டலனா அந்த கிடைச்ச சீட்டே கேன்சல் ஆயிடும். அப்போ உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு பிஎஸ்ஜி காலேஜில் மெக்கானிக்கல் சீட் அலாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டா அதுலேருந்து 5 நாளுக்குள்ள நீங்கள் காலேஜுக்கு போகணும். ஒர்ஸ்ட் கேஸ் கவர்மெண்ட் ஹாலிடே வந்துருச்சுன்னா ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ராவாக டைம் தருவாங்க, இல்லைனா 6 நாள் டைம் தருவாங்க. ஆனால் அந்த 5 நாளுக்குள்ள காலேஜில் போய் சார் எனக்கு கிடைச்ச சீட் இதுதான் சார், நான் இங்கே சேர்ந்துக்கிறேன் சார், இதெல்லாம் என்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் சார்னு சொல்லி கொடுக்கணும். அது கூட அந்த காலேஜில் சொல்லப்படுற ஃபீஸையும் கட்டணும். அப்படி கட்டாமல் விட்டுட்டா உங்கள் சீட்டை பறிச்சு உங்கள் சீட்டை கேன்சல் பண்ணி எடுத்துப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. எடுத்துக்கிட்டு அந்த சீட்டை உங்களோட கம்மி கட் ஆஃப் மார்க்கில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாணவனுக்கு அடுத்ததுக்கு கொடுத்துருவாங்க. அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க யாருங்கிறத அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கட்டாயம் பண்ணி ஆகணும். இதை நீங்கள் பண்ணல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சார் நான் ஒருவேளை போய் காலேஜில் சேராம விட்டுட்டு என்ன சார் பண்ணுவாங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டுக்கு தூக்கி போட்டுருவாங்க. அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷனா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அதாவது எனக்கு கிடைச்ச பிஎஸ்சியில் மெக்கானிக்கல் ஓகே, பட் இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட 17 ஆப்ஷன்ஸ் இதுக்கு மேலே இருக்கிறதுல ஏதாவது ஒரு சீட் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீட் டு ரிப்போர்ட் இன் டிஎஃப்சி சென்டர். அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்க பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். இந்த செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கொடுக்கும்போதே உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த டிஎஃப்சி சென்டர் இருக்குன்னு கேட்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க டிஎஃப்சி சென்டர் சூஸ் பண்ண சொல்லி அந்த வெப்சைட்லேயே கேட்கும். அதில் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஎஃப்சி சென்டருக்கு உங்களுக்கு போய் சேர்றதுக்கு அதே மாதிரி 5 நாள் டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா எப்படி காலேஜுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோ ஃபீஸை கொண்டு போய் கட்டினாங்களோ அதே மாதிரி டிஎஃப்சி சென்டரில் கவர்மெண்ட் சொன்ன டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் 25,000 ஃபீஸையும் போய் பே பண்ணணும். இதையும் நீங்கள் 5 நாளுக்குள்ளே போய் பண்ணணும். அப்படி 5 நாளுக்குள்ளே போய் பண்ணாதான் உங்களுக்கு அப்போர்ட் மூமெண்ட்டில் ஒரு சீட் அலாட் ஆகும். அப்படி அலாட் ஆகலனாலும் ஆல்ரெடி கிடைச்ச சீட்டை உங்களுக்கு தக்க வச்சு கொடுப்பாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், கிடைச்ச சீட்டு ஓகே சார், பட் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கிறது ஏதாவது பெட்டராக கிடைச்சா கொடுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் கேட்பீங்க, சார் எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சீட் கிடைச்சிருக்கு, பிஎஸ்சியில் மெக்கானிக்கல் கிடைச்சிருக்கு, நான் அப்போர்ட் மூமெண்ட் கொடுக்குறேன், எனக்கு ட்ரிபிள் இ கிடைச்சிச்சுன்னா எங்கிட்ட 2 சீட் இருக்குமா சார்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. அதாவது உங்களுக்கு அப்போர்ட் மூமெண்ட்ல ஒரு சீட்டு மாறிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி கிடைச்ச சீட்டை திருப்பி தரமாட்டாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கிற 17 ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே எக்ஸாம்பிள். இந்த 18 அது சாய்ஸ் ஃபில்லிங், அந்த அதுக்கு மேலே 17 எல்லாமே நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு 100 கூட இருக்கலாம், இல்லை 10 கூட இருக்கலாம். நீங்கள் போட்டிருக்க லிஸ்ட்டில் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் உதாரணமாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த 18வது ஆப்ஷனுக்கு மேலே இருக்கிற ஆப்ஷனில் என்ன கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து படிக்க தயாராக இருக்கணும். அது கிடைச்சதுக்கு அப்புறமா எனக்கு முன்னாடி அலாட்டான சீட்டே திருப்பி கொடுங்க சார், எனக்கு இப்போ ட்ரிபிள் எல்லாம் படிக்க விடுப்போம்ல, நான் மெக்கானிக்கலே படிச்சுக்கிற மாதிரி கேட்டிங்கன்னா மாற்றி தரமாட்டாங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிறது எது கிடைச்சாலும் எடுத்து படிச்சுப்பீங்களா அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசனை பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஐயோ நம்ம வந்து யோசிக்காம கொடுத்துட்டோமே, முதல்ல கிடைச்ச சீட்டே பெட்டரா தானே இருக்கு, இப்போ ஏன் நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்து மாத்தாமே இருந்துக்கலாங்கிற மாதிரி ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்து டிஎஃப்சி சென்டர் போனாதான் உங்களுக்கு அப்போர்ட் ஆப்ஷன்லாம் மாறும். சார் டிஎஃப்சி சென்டர் போகாமல் வீட்டில் இருந்துட்டு ஆல்ரெடி கிடைச்ச சீட் கன்ஃபார்ம் ஆயிருமா? அப்பவும் கிடைக்காது. கிடைச்ச சீட்டை உறுதி பண்ணணும்னா டாக்குமெண்ட்ஸை கொடுத்தா மட்டுமே ஏதாவது ஒரு சீட் உறுதியாகும். அண்ட் தென் ஒருவேளை அடுத்ததா டிக்ளைன் அண்ட் மூவ் அப்போர்ட், எனக்கு கிடைச்ச சீட்டு வேணாம் பட் இருந்தாலும் அப்போர்ட்ல ஏதாவது இருந்தால் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை, வீட்டிலே வெயிட் பண்ணால் போதும். 5 நாள் வரைக்கும் டைம். அதாவது அந்த ஓகேன்னு சொல்லி போனாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாரெல்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. சில மாணவர்கள் காலேஜ் போகாமல் இருந்திருப்பாங்க, அந்த சீட்டெல்லாம் கேன்சல் பண்ணி அதை தூக்கி நமக்கு கொடுப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு சீட் எப்படி மாறும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு காலேஜுக்கு போவாங்க. காலேஜில் போனால் ஃபீஸ் 2 லட்சம் 3 லட்சம் சொல்லுவாங்க. சார் என்னாலலாம் கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சீட்டில் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா அப்போர்ட் மூவ்மெண்ட்டுக்கு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால அக்செப்ட் அண்ட் அப்போர்டும் டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுக்குற மாணவர்களுக்கு சீட்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் 75% இருக்குங்க.
ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து மாறும். டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கிடைச்ச சீட்டு வேணாம், பட் மேலே ஏதாவது கொடுத்துருக்க சீட்டில் ஏதாவது ஒன்று அலாட் ஆச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன், நான் 5 நாள் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாணவர்கள் மட்டும் இதை கொடுக்கலாம். இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யாரும் எங்கேயுமே போக தேவையில்லை. நீங்கள் டிஎஃப்சி சென்டரோ இல்லைனா காலேஜுக்கோ போய் டாக்குமெண்ட்ஸும் கொடுக்க தேவையில்லை, அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. 5 நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். அதாவது மேலே ஏதாவது ஒன்று வாய்ப்புகள் இருந்துன்னா அலாட்மெண்ட் ஆகி வரும். அப்படி அலாட்மெண்ட் ஆகி வந்துருச்சுன்னா மாற்ற முடியாது, நீங்கள் காலேஜில் போய் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். ஒருவேளை அலாட்மெண்ட் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு 2க்கு வந்துடுவீங்க. ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2க்கு வந்துடுவீங்க. ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 3க்கு போயிடுவீங்க. ஃபோர்த் ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். எனக்கு எந்த சீட்டுமே வேணாம் சார், நான் மறுபடியும் அடுத்த ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் அடுத்த ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் டேட் என்னன்னு பார்த்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சிஸ்டமே வந்து அடுத்த ரவுண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. ரவுண்ட் 1ல மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் சரியா பண்ணா ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 2ல மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னா ரவுண்ட் 3ல போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஃபைனலி குவிட் கவுன்சிலிங்லேருந்து நான் வெளியே போகிறேன் சார் அப்படின்னா நீங்கள் குவிட் கவுன்சிலிங் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கவுன்சிலிங்கில் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும்போது கொடுக்கப்படுற 5 ஆப்ஷன். இந்த 5 ஆப்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்டில் உங்களுக்கு அப்போர்டில் ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா, வேற காலேஜில் வேற கோர்ஸ் அலாட் ஆயிருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த காலேஜுக்கு அந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு டேட்டு கொடுத்துருப்பாங்க, அலாட்மெண்ட் லெட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் போய் காலேஜ் சேர்ந்தணும்னு ஒரு 5 to 6 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே காலேஜ் போய் சேர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் கொடுக்கப்பட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் ஃபீஸும் ஆட்டோமேட்டிக்காக காலேஜோட அக்கௌண்ட்டுக்கும் காலேஜோட அட்ரஸ்க்கும் அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸை பற்றி நீங்கள் எதுவுமே பயந்துக்க தேவையில்லை, இதெல்லாம் கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 2 நாள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல 5 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த 5 ஆப்ஷன்ஸ்ல எந்தெந்த ஆப்ஷன்ஸை நீங்க கொடுக்கணும், எதனால ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னா அதுல என்னென்ன விஷயங்களை அடுத்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு டீடைல்டு வீடியோவா இந்த வீடியோ கட்டாயம் அமைஞ்சிருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா யோசிக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய மாணவர்களுக்கு போய் சேரட்டும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்த தனித்தனி வீடியோவா நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல நீங்க பார்த்து குழம்பிட்டு இருப்பீங்க. ஒரு தெளிவான ஃபுல் பேக்டு இன்ஃபர்மேஷன் வீடியோவா இந்த வீடியோ இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், எந்த ஆப்ஷனை கொடுக்கணும், எந்த ஆப்ஷனை கொடுக்குறோம், அதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அதோட டிமெரிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதன் அடிப்படையில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டும் டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ரெடி பண்ணணும்னு காத்துட்டு இருப்பீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல வரப்போதுங்க. யோசிக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் ஆகிக்கோங்க, அதில் தான் நாங்கள் லிஸ்ட் அனுப்புவோம். அந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் அப்படியே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எஜுகேஷன் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வீடியோஸாக அடுத்து தரப்போகிறோம். அந்த வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்து டிஎன்ஏ கவுன்சிலிங்ல உங்களுக்கு இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர்.